நமக்கு எல்லாருமே சோலார் பேனல் நினைக்கிறோன்னே உச்சி வெயில் அடிச்சா தான் பவர் ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறோம். அப்படின்ற ஆங்கிள் கிடையாது. நமக்கு வெளிச்சம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். 1 கிலோவாட் அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம 50 கிலோவாட் வரைக்கும் தாராளமாக இதை பண்ண முடியும். அதை விட பெரிய ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நம்ம பண்ணுவோம். நான் கீழே இருக்கிற ஸ்பேஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் அதை ஸ்டோரேஜ் யார்டாக பயன்படுத்திக்கலாம், பெட்ரூமாக பயன்படுத்திக்கலாம், ஆஃபீஸ் ஸ்பேஸாக பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷனாகவும் இருக்கும். இது வந்து ஜீரோ காஸ்ட் ஆஃப் ஈபின்ற மாதிரி நம்ம தாராளமாக இந்த பில்டிங்கை க்ரீன் பில்டிங்காகவே சொல்லலாம். யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். நம்ம 365 டேஸும் ஒரு வருஷத்தில் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். எக்ஸஸ் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஈபிக்கு போயிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட யூசேஜ் இந்த மாதிரி அதை கழிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக இது வந்து ஜீரோ பில் அப்படின்ற கான்செப்ட் வரைக்கும் கொண்டு வரலாம். சோலார் பேனலை வந்து நம்ம மொட்டை மாடியில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்படியே ஒரு டெட் ஸ்பேஸ், பயன்படாத ஒரு இடமாக கன்வெர்ட் ஆயிடும். இப்போ கீழே இருக்கிற இடத்தையும் பயன்படுத்திக்கலாம், மேலே சோலார் பவரும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்னோட கான்செப்ட் அதுதான். க்ரீன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் நம்ம க்ரீன் பில்டிங் கான்செப்ட்னு போனாலே நமக்கு ஒரு முன்னுரிமை அதில் உண்டு. பிளான் அப்ரூவல் ஆகட்டும், இல்லை என்ன ஒரு ஹெல்ப்னாலும் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு அதில் கிடச்சிருது. ஸோ க்ரீன் பில்டிங் ஆல்வேஸ் ஹேஸ் அ ஸ்கோப் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோலார் பேனல்கள் மூலமாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற ப்ராஜெக்டை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நீண்ட காலமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு நண்பருமா அறியப்படக்கூடிய திரு அகிலன் அவர்களை தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். இந்த துறையில் வந்து இந்த சோலார் பேனல்கள் மூலமாக எப்படியான மின்சார உற்பத்தி வந்து எப்படி செய்யப்படுது, இதை எப்படிலாம் வந்து எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், எல்லா மக்களும் இதை எளிமையாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நிறைய விளக்கங்களோட நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களுடைய இந்த சோலார் பேனல் ஐடியா வந்து எப்போ ஆரம்பிச்சது, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ காலமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க சார்? நான் ஆக்சுவலி நேட்டிவ் ஆஃப் மதுரை. எங்கள் அப்பா வந்து எம்எஸ்பி ராஜா அன்கோன்னு சொல்லிட்டு நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஒரு 50 வருஷத்து ஓல்டு ஷாப். வந்து நான் ஆக்சுவலாக ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் ஆர்கிடெக்சர்ன்றனால க்ரீன் ஓரியன்ட் பில்டிங்ஸ் போகணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன். இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து க்ரீன் பில்டிங்குன்ற ஆங்கிளில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீஃபேப் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் ஒர்க்கே இல்லாமல் நோ மேஷன், வெறும் கார்பெண்டர் வச்சே நம்மளால் வந்து ஒரு வீடே டெவலப் பண்ண முடியும். அந்த லெவலில் ஆரம்பித்து இப்போ நம்ம சோலார் அடுத்த ஸ்டெப் வந்து நான் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோலார் இவி சார்ஜிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நிறையா டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். சோலாரில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சோலார் பேனலை வந்து நம்ம மொட்டை மாடியில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்படியே ஒரு டெட் ஸ்பேஸ், பயன்படாத ஒரு இடமாக கன்வெர்ட் ஆயிடும். இப்போ கீழே இருக்கிற இடத்தையும் பயன்படுத்திக்கலாம், மேலே சோலார் பவரும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்னோட கான்செப்ட் அதுதான். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக சிம்பிளாக ஒரு 5 லட்ச ரூபா ஆரம்பித்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப எவ்வளோ பெருசானாலும் நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கும் பண்ணலாம் இது தாராளமாக. இதை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னென்னா சிமெண்ட் ஃபைபர் பேஸ் போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் எனக்கு வேறு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பெரிய செலவு இல்லாமல் சுருக்கமாக நம்ம முடிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லேபர் ப்ராப்ளம்ன்றது வந்து ரொம்ப பெருசாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு மேஷன் ஆகட்டும், ஒரு கார்பெண்டர் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒன்று போல் வேலை வாங்குறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கலை அதுவே. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லேபர் குறைச்சி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஸ்கோப் ரொம்ப பெருசு. அதனால் இப்போ நான் பண்ணியிருக்கிற மெத்தடாலஜியில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போது மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 லேபர், நான் 6, நாங்கள் 6 பேராக ஒரு டீமாக ஒர்க் பண்ணது தான் இந்த அவுட்புட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வார டைமில் நான் முடிச்சிருக்கேன். இதோட அப்ராக்சிமேட் பட்ஜெட் காஸ்ட் வந்து 5 lakh rupees. இது வந்து ஒன்லி ஃபார் த ரூம் கன்வர்ஷன். மேலே போடுற சோலார்ன்றது காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ மேலே போடுற சோலாரை வச்சு என்னால் இருக்கிற யூஸ் பண்ணியிருக்க பில்டிங்கோட டோட்டல் எனர்ஜியுமே வந்து நான் இதுலேருந்தே ஜென்ரேட் பண்ணி டோட்டலாக பயன்படுத்தி முடிச்சிடறேன் நான். சார், இப்போது சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இருந்து இப்போ பெரிய பெரிய கல்யாண மண்டபம், ஆஃபீஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணணும்னு ஒருத்தவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்? இப்போது சாதாரண ஒரு வீட்டு பீப்புளும் வந்து இதை எப்படி எடுத்து பண்ணலாம் சார்? எப்படி உங்களை அணுகணும்னா அது என்ன பண்ணுறது? தாராளமாக இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது சின்ன வீடுன்னு இல்லை, பெரிய லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இடத்தோட ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு லென்த் அண்ட் பிரெத் நான் ஃபஸ்ட்டு சைட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண முடியுன்றதை ஒரு ஸ்கெட்சாக நான் ட்ரா பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக ஈஸியாக இது சின்ன ஸ்கேல்லையும் பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்லையும் பண்ணலாம். லார்ஜ் ஸ்கேல் போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா காஸ்ட் வந்து கம்பேரிங் டு சிவில் கம்மியாக தெரியும்.
சைஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிறுசாக ஆக காஸ்ட் கொஞ்சம் கூடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. இப்போ சோலார் பேனல்கள் வந்து நம்ம செட் பண்ணும் பொழுது அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும், இல்லை பர்மனண்ட்டாகவே அது ஒன்றும் பிரச்சனைகள் வராது? இப்போ மழையில் வெயில்லன்னு அப்படியே பர்மனண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய சேதாரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இப்போ அதை இது பண்ணும்பொழுது மாடல் பண்ணும் பொழுது அது எவ்வளோ காலம் நீடிக்கும், திரும்ப எப்போ ரீமாடல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஜென்ரலாக சோலாரை பொறுத்த வரைக்கும் மேம் இன்னைக்கு இருக்கிற இனிஷியலாக இருந்த ட்ரெடிஷ்னல் சோலாரும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற சோலாருமே வந்து என்னன்னா நிறைய பயன்பாடு இன்க்ரீஸ் ஆகிட்டனால கம்பெனிகள்லையுமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம சோலார் பேனல் போடுறப்ப 25 இயர்ஸ் தாராளமாக கம்பெனிக்காரங்க வந்து அந்த வாரண்டி கொடுத்துறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆனுவலி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வாட்டர் வச்சு பேனலை மட்டும் சுத்தம் பண்ணிட்டாலே போதுமானது. இதில் பெரிய மெயின்டெனன்ஸ்ன்றது எந்த தேவையும் இல்லை. இப்போயுமே அதுக்கு சுருக்கமாக இருக்கு பண்ணுறதுக்கு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்க்லர்ஸே பேனல் பக்கத்தில் வச்சிடறோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் ஆயிரும். இதில் ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரர் இருக்குது அப்படின்னா எங்களோட பேனல் போர்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியராக இந்த இடத்துல தான் ப்ராப்ளம், ஸோ இதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணால் போதுமான்ற அளவுக்கு அட்வான்ஸாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ எங்களோடது வந்து கம்பேரிங் டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். ஓகே. இப்போ உங்களுடைய இந்த சோலார் பேனல்களை வந்து மறுசுழற்சி பண்ணி பண்ணுற மாதிரியான இதெல்லாம் இருக்குங்களா சார்? தாராளமாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி நம்மளோட தேவை வந்து ஒரு 5 கிலோவாட்டாக இருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு அடிஷ்னல் ரூம் ஃபேமிலி பெருசாகலாம், இல்லை ஃபங்க்ஷன் ஹால்ஸில் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த இருக்கும் பட்சத்தில் 5 கிலோவாட்டுன்றதை தாராளமாக நீங்கள் 50 கிலோவாட் வரைக்கும் என்னால் இன்க்ரீஸ் பண்ண குடிக்க முடியும். அந்த லெவலுக்கு நம்ம எஃபிஷியண்டாக பண்ணுறோம் நாங்கள். ஓகே. இப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இப்போ இதை செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதனுடைய கரண்ட் தேவை அப்படின்றது நிறையவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்பொழுது ஏசி போடுவாங்க, ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைட் எல்லா லைட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குன்னு வந்து ஒரு மெகாவாட் இவ்வளோ ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும்ல சார், அதை நம்ம சோலார் பேனலில் கொண்டு வர முடியுமா? தாராளமாக பண்ணலாம் மேம். இப்போது நம்மளோட மேரேஜ் ஹால்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 12 மாதமும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீசனல் பிஸ்னஸ் மாதிரி தான். தை மாதத்தில் கல்யாணம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில மாதங்களில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சியை டோட்டலாக இவங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 365 டேஸும் ஒரு வருஷத்தில் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். எக்ஸஸ் பவர் ஆட்டோமேட்டிக்காக இபிக்கு போயிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட யூசேஜ் இந்த மாதிரி அதை கழிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக இது வந்து 0 பில் அப்படின்ற கான்செப்ட் வரைக்கும் கொண்டு வரலாம் மேம். ஓகே. இப்போ சாதாரண வீட்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரியான ஒரு பேனல் அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இது நீங்கள் மேம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் போகிறதா இருந்துச்சுன்னா 1 கிலோவாட் 1 கிலோவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எனக்கு வெறும் 500 ரூபா தான் பில் வருது, 1000 ருபீஸ் தான் பில் வருன்ற ஆட்களுக்கு இது சரியாக வராது. 1 கிலோவாட் அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம 50 கிலோவாட் வரைக்கும் தாராளமாக இதை பண்ண முடியும். அதை விட பெரிய ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நம்ம பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் பண்ணது 50 கிலோவாட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வெயில் சூரிய வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கிற டைம்ல இருந்து நம்ம பவர் வந்து இது பண்ண முடியும் சார். இப்போ மழை டைம்ல எல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு ஏதாவது நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்? ஆமாம். இப்போ எங்களோட சிஸ்டமில் வந்து என்ன அப்படின்னா என்னோடது டோட்டலாக ஆன் கிரிட் மெத்தட் தான். ஆன் கிரிட்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பவர் ஜென்ரேட் ஆகிறது டேரெக்டாக கவர்மெண்ட் இபிக்கு போகும். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டரியும் அதில் செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு மழை டைமில் இருக்குது இல்லை வின்டர் சீசனாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட பேட்டரியிலே அது ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனது போக மிச்சம் தான் இபிக்கு போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு பவர் கன்சப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து தாராளமாக. ஓகே. ஸோ அப்போ எப்போனாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செட்டப்பில் தான் நம்ம வந்து சோலார் பேனல்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ சோலார் பேனல்களை வந்து இப்போ நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ மற்றவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் டிஃப்ரென்ஸ் இருக்கா? என்ன இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ ஃபேப்ரிகேட்டர்ஸ் சோலார் ஃபேப்ரிகேட்டர்ஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா more than lakh people இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நான் கீழே இருக்கிற ஸ்பேஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் அதை ஸ்டோரேஜ் யார்டாக பயன்படுத்திக்கலாம், பெட்ரூமாக பயன்படுத்திக்கலாம், ஆஃபீஸ் ஸ்பேஸாக பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கான பில்டிங்கான இபியும் 0 பண்ணி கொடுத்துறேன், கீழே இருக்கிற ஸ்பேஸையும் உங்களுக்கு பயன்பாடாக பண்ணி கொடுத்துறேன். ஸோ நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிரியேட் பண்ணாத கிரீன் பில்டிங் கான்செப்டில் நான் பண்ணித்தரேன். ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பானது என்னோடது ஒரு பெஸ்ட்டான. இப்போ நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் இதுக்கு நாங்கள் மெயினாக பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சோலாரில் வந்து டைவர்சிஃபைடாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணுறோம், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம், இது இல்லாமல் நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ சோலாரில் இருக்கிற எல்லாமே நான் ஒரு மாதிரி டைவர்சிஃபைடாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே. இப்போ இந்த சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இப்போ பாசிபிள், எல்லாருக்குமே அது ஒரு பாசிபிளான விஷயம் தான். பட் அதை ஏன் சார் மக்கள் பெருசாக விரும்ப மாட்டுறாங்க? எதனால அந்த கான்செப்டுக்குள்ளே வர மாட்டுறாங்க? எல்லாருமே அதை பயன்படுத்துறது இல்லைல்ல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு
எல்லா பொருட்களோட விலையுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எங்கெல்லாம் நம்ம காஸ்ட் கட் பண்ண முடியுமோ காஸ்ட் கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலி நீட்ஸு நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துகளில் நம்ம சோலார் கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒருக்க நம்ம போட்டோம் அப்படின்னா 25 இயர்ஸ் நம்ம தாராளமாக 25 வருஷம் அதை ஃப்ரீயாக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ செலவு பார்க்காம இதை ஒருக்க நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 25 வருஷம் பயன்பட போகிறது நம்ம தான் அதுக்கான பெனிஃபிட்டர். ஸோ இப்போ உங்களோட சோலார் பேனல்களில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி இது பண்ணியிருக்கீங்க சார்? மேம் இப்போது இதில் வந்து மோனோ கிறிஸ்டலைன், பாலி கிறிஸ்டலைன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், இதில் நிறைய சப்டிவிஷன், சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸுக்கெலாம் இருக்குது. இப்போ என்னோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்ன மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ண முடியுமோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அதை பக்காவாக ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துகிற அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம வச்சுருக்கிறனால மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ என்னோடது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகே, இப்போது உங்களுடைய அந்த பேனல்களில் வந்து என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க சார்? மேம் இப்போது மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். இது நல்லது அது நல்லதுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்ம எந்த பிராண்ட் கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ப அவரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த பிராண்டோட சோலார் பேனலாலும் நான் யூஸ் பண்ணி தரலாம் அவருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற பேனலில் வந்து அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற பவரை வேஸ்ட் இல்லாமல் நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களோட பேனல்களில் வந்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போது வெயில் டைமாக இருக்கட்டும் இல்லை மழை டைமாக இருக்கட்டும் அதுக்குன்னு தகுந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுறீங்க? இப்போது நம்ம இருக்கிறது அட் ப்ரெசென்ட் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 மாதமுமே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள் இருந்தோம்னா இந்த மாதிரி கான்செப்ட் யோசிக்கிறது ரைட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 12 மாதமும் மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கிறனால சோலார் பேனலுக்கு வந்து வெளிச்சம் வந்தாலே போதும். மார்னிங் 6 o'clock ஒரு மைல்டு சன்லைட் வந்தாலே போதும், பவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவினிங் சன்செட் வரைக்கும் அது பாட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எல்லாருமே சோலார் பேனல் நினைக்கிறோன்னே உச்சி வெயில் அடித்தா தான் பவர் ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறோம். அப்படின்ற ஆங்கிள் கிடையாது. நமக்கு வெளிச்சம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து நமக்கு போதுமான அளவுக்கு அவுட்புட் இது நல்லா கொடுக்கும். இப்போ வந்து இந்த சோலார் பேனல்களை வந்து கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒன்று இருக்கலாம் சார். அது எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் பண்ணணும், எப்படி அதை பண்ணுறீங்க, எப்படி அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி? பெரும்பாலும் நாங்கள் வாடிக்கையாளருக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பான முறையில் பேனலை தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் தூசி படியும், இல்லை குட்டி பசங்க ஏதாச்சும் வச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் 6 months ஒன்ஸ்ன்றது அட்வைசபிள் ஃபார் த கஸ்டமர். ஸோ தட் அந்த அவுட்புட் வந்து நல்லா உங்களுக்கு இருக்கும். எதிர்காலத்தில் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக புதிய டெக்னாலஜியோட அறிமுகப்படுத்துறதுக்கான ஐடியாஸ் ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களா? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்னும் நம்ம அந்த பழைய ட்ரெடிஷ்னல் சிவில் மேஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி ஷார்ட்லி டோட்டலாக 100% பில்டிங் வந்து இந்த ப்ரீஃபேப்லேயே வந்துடும். ஆல்ரெடி நிறையா அதர் கண்ட்ரீஸில் வந்துருச்சு. நம்ம இந்தியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கோப்பப் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஆனால் வெரி ஷார்ட்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு பில்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை. வெரி ஷார்ட்லி நான் அதை பண்ணுவேன். நீங்கள் இப்போ செட் பண்ணியிருக்க ரூம்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமா? தாராளமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ரூம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பக்கம் நல்ல வெயிலில் நின்றுப்போம். இப்போ உள்ள வந்தோடனே உங்களுக்கே ஒரு சின்ன கூலிங்னஸ் தெரியும். இது ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் மேலே வந்து ட்ரஸ் ஒர்க் பண்ணிட்டு பஃப் பேனல் போட்டிருக்கோம். பஃப் பேனல்ல இருந்து உங்களுக்கு சூடு கீழே இறங்காது. அதுக்கப்புறம் அதுல இருந்து திருப்பி நான் ஒரு ஃபால் சீலிங் செட்டப் கொடுத்துருக்கேன். ஃபால் சீலிங் டைல பொறுத்த வரைக்கும் இது 100% சிமெண்ட் ஃபைபர் போர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தண்ணி பட்டாலும் கெட்டு போகாது, கரையா இது பண்ணாது. நாளைக்கு எவ்வளவு வாட்டர் சீப்பேஜ் இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆக்சுவலா இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஏதோ ஏசி ரூம்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமா, சிமிலரா வந்து நான் சுத்தி யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து 50 mm 2 inch பேனல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 8க்கு 2 சைஸாவே இருக்கும். நான் எல்லாத்தையுமே பக்காவா இன்டர்லாக் பண்ணிட்டு லப்பம் பார்த்து பெர்ஃபெக்ட்டா ஒரு ரூமாவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் சைட்ல யூபிவிசி விண்டோ கொடுத்துறேன், மெயின்ல இருக்கிறது WPC டோர்ஸ் கொடுத்துறேன். இந்த மாதிரி நம்ம வேற டீக் டோர்ஸ் வேணும், டீக் விண்டோஸ் வேணும், எதுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி. இந்த ஒரு ரூமை வந்து ஃபுல்லா நம்ம சோலார் பேனல்லே வந்து செட் பண்ணனும்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் சார்? இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ன்றது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 300 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுல என்ன வேணும் வேணான்றதை நம்ம இன்க்ரீஸ் பண்றது தகுந்த மாதிரி பேசிக் ஸ்டார்ட் அப் இஸ் 300. From 300 we can work on to how much ever we want to do. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுல. ஸோ இப்போ ஃபுல் டே வந்து நம்ம இங்கே ஃபேன் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் செட்டப்லேயே இருக்கிற ஒரு ரூமில் வந்து சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிவி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நம்ம சேமிச்சு வைக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு இதுக்கு தாராளமாகவே. இப்போ நம்ம இருக்கிற பில்டிங்கே வந்து இது வந்து ஒரு மேரேஜ் ஹாலில் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறப்ப அதுக்கான ஏசி இருக்கும், அதுக்கான லைட்டிங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 தான் ஜென்ரலாக வந்து சோலார் பவர் ஜென்ரேஷனே கிரியேட் ஆகும்.
நம்ம ஆனால் ஆஃப்டர் 6மே வந்து சோலார் பவரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து இது வந்து 0 காஸ்ட் ஆஃப் இபின்ற மாதிரி நம்ம தாராளமாக இந்த பில்டிங்கை க்ரீன் பில்டிங்காகவே சொல்லலாம். யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல் ரீயூசபிள். ஓகே, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கிடைக்குது சார் இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு? எதுவும் உங்களுக்கு புதிய திட்டங்கள்லாம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? மேம், க்ரீன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் நம்ம க்ரீன் பில்டிங் கான்செப்ட்னு போனாலே நமக்கு ஒரு முன்னுரிமை அதில் உண்டு. பிளான் அப்ரூவல் ஆகட்டும் இல்லை என்ன ஒரு ஹெல்ப்னாலும் இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு நமக்கு அதில் கிடைச்சிருது. ஸோ க்ரீன் பில்டிங் ஆல்வேஸ் ஆஸ் அ ஸ்கோப் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சோலார் பற்றி நிறைய தகவல்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்தோம், நல்லா இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு எங்களுடைய ராணி நேயர்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.